மக்கள் எல்லாம் எல்லா விதத்திலும் சிறப்பாக வாழ வேண்டும், ஒற்றுமையாக வாழ வேண்டும். இந்த தேசம் எப்பொழுதும் இந்த உலகத்திற்கு குருவாக இருக்க வேண்டும் என்று சுவாமி விவேகானந்தர் சொல்லுகின்றார். நாடுகளில் இருக்கும் அமைதி நிம்மதியை தேடி அவர்கள் இந்தியாவுக்கு தான் வர வேண்டியிருக்குது. அப்படிப்பட்ட இந்த நாட்டில் பிறந்த நாம மேலும் மேலும் இந்த நாட்டினுடைய அமைதியும் நிம்மதிக்கும் சந்தோஷத்துக்கும் பாடுபட வேண்டும். ஆன்மீகத்தை மறக்கக்கூடாது. ஒவ்வொருவரும் கோயிலுக்கு போவது, வீட்டில் பூஜைகள் செய்வது, விரதங்கள் இருப்பது, வெளியில் இருக்கின்ற பெரிய கோயில்களுக்கு எல்லாம் போவது, இதையெல்லாம் எப்பொழுதும் மறக்கக்கூடாது. நமது குழந்தைகளுக்கு அந்த பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியமானது. எப்படி நமக்கு நம்முடைய சொத்து நம்ம குழந்தைகளுக்கு வரும்னு நாம நிறைய சேர்த்து வைக்கிறோம், அதே போல இந்த ஆன்மீக சொத்து, நமது சமய சொத்து, நமது பாரம்பரியம், நமது பண்பாடு, நம்ம கலாச்சாரம், இதுவும் நம்ம குழந்தைகளை எல்லாம் அடையணும்னு சிறு குழந்தைகளில் இருக்கு அதை நாம சொல்லி வளர்க்க வேண்டும். ஆகவே இந்த நல்ல நாளிலே விநாயகர் பெருமானுடைய அருள் எல்லோருக்கும் நிறைந்திருக்க வேண்டும். உலகத்திலேயே சிறந்த நாடாக, உன்னத நாடாக நமது நாடு ஆன்மீகத்திலே மீற வேண்டும் என்று எல்லாம் வல்ல பகவான் விநாயகர் பெருமான் இடத்திலே பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். गणपतिं